இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆசிரை கொடுக்கின்றீர். உமது திவ்ய நற்கருணை அருள் பிரசன்னத்தின் வழியாக அற்புதங்களை செய்கின்றீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆண்டவர் இளையோர்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் கொடுக்கின்ற வார்த்தையை கொடுக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கை உம்மிடத்திலே திரும்பி வந்துவிடும் என்று நீர் முதல் வாசகத்தில் கூறுகின்றீர். இவ்வாறு நாங்கள் வாசிக்கின்றோம். முதல் வாசகத்திலே, இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் என்று கூறுகிறது. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், இளமை பருவம் இனிமையானது. அந்த இளமை பருவத்திலே நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று விளக்கி கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பாடுகளை பற்றி கூறுகின்றார். மானிட மகன் மக்களிடையே ஒப்படைக்கப்படுவார் என்றும், மக்கள் அவரை தவறாக தீர்ப்பிட்டு இது நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரியிலே அறையப்படுவார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் நீர் தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்றவளாக வாழ முடியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.